அப்படி எல்லாம் தெரிஞ்சு நீ அவளை போய் பார்த்திருக்கன்னா உனக்கு நான் முக்கியம் இல்லைன்னு தானே அர்த்தம் வச்சு சொல்லுடா. நான் உனக்கு முக்கியம் இல்லையா? அம்மா நான் என்ன சொல்ல வரேன்னு. பூஜா இங்கதான் இருந்தானா அத்தைக்கு நீ மட்டும்தான் பாதுகாப்பா இருக்க முடியும். நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அம்மா நீங்க எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கம்மா. சரி உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் இப்ப இங்க இருக்கேன்னா அதுக்கு காரணமே சக்தி தாம்மா. அவ கூட நானும் வரேன் தான் சொன்னேன். சக்தி தான் இல்லடா வெற்றி, அத்தை கூட அவங்களுக்கு பாதுகாப்பா இருன்னு சொன்னான். அவ சொன்ன ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டுதான் நான் இங்க இருக்கேன். ஆனா அவளை போய் இதோ இதுக்கு முன்னாடி போய் தப்பா பேசுறீங்களே, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நான் போறேன். அண்ணி, இவனை எப்படி கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா பாத்தீங்களா? நல்லா சொக்கு பொடி போட்டு வச்சிருக்கா அண்ணி. பாத்தியாமா, அவ ஒரு வார்த்தைக்காக தான் இங்கேயே இருக்கானோ. அத்தைக்காகலாம் ஒண்ணும் இல்லையா. எப்படி இந்த போராட்டத்தை சந்திப்பாங்க அத்தை? பாவம் நம்ம அத்தை. பணத்தை கொண்டு போனவன் இப்ப பணத்தோட வந்திருக்கானா? அப்போ புஷ்பா பணம் குடுக்கலனா மெஸ்ஸ அடிச்சு துவம்சம் பண்ணிருப்பால. ஆமா பூஜா, மெஸ்ஸ அடிச்சு நொறுக்கிட்டாங்களாம், கரண்டையும் கட் பண்ணி விட்டுட்டாங்களாம். பணம் குடுக்கற வரைக்கும் மெஸ்ஸ நடத்த வேணாம்னு சொல்லிட்டாங்களாம். புஷ்பா எனக்கு அந்த மெசேஜ் பண்ணிருக்கா. இதோ இப்பதான் வந்துச்சு. மா செம்ம மேட்டர் சொல்லிருக்கமா. மொத்தத்துல அந்த மீனாட்சி குடும்பம் நடு தெருவுக்கு வந்துருச்சுல. அவங்க மொத்தமா நடு தெருவுல பிச்சை எடுக்கிறத என் 2 கண்ணால பாக்கணும். சத்தியமா பாப்படி, கண்டிப்பா பாப்ப. சபா, இந்த கரண்ட் இல்லாம இருக்கவே முடியல. நல்லா வேர்க்குது. என்னம்மா நீயும் விசிறிக்கோ. நீ சாப்பிடு, அக்கா எடுத்துக்கோ. இப்ப இதெல்லாம் உனக்கு தேவையா? மா இப்ப என்ன ஆச்சு? ஏன் இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துருக்க? மெஸ் இல்ல, கரண்ட் இல்ல, அவ்வளவுதானே. விடுமா, பாத்துக்கலாம். கரண்ட் இல்லாம எப்படி சக்தி இருக்க முடியும்? ஒரு வேலையும் ஓடாத. நைட்ல நிம்மதியா தூங்க கூட முடியாத சக்தி. எலக்ட்ரிக் பவர் இல்லனா என்னக்கா? நம்ம கிட்ட உமன் பவர் இருக்குல்ல. பொண்ணுக்கு 4 பெண்கள் இருக்கும். பெண்கள் சக்தினா என்னன்னு நாம இந்த ஊருக்கு காட்டுவோம். சூப்பரா சொன்னக்கா, சூப்பர். பிரச்சனைன்னு வந்தா உன்ன மாதிரிதான் தைரியமா நின்னு ஃபேஸ் பண்ணணும். நீ எங்கடி போன? என் பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்னது பாய் ஃப்ரெண்டா? என்னடி சொல்ற நீ? அம்மா, நம்ம கடைக்கு டிஃபன் வாங்குறதுக்கு வருவான்ல 5வது படிக்கிற பையன் அன்வர், அவன் வீட்டுக்கு போய் நம்ம எல்லாருடைய செல்போனையும் சார்ஜ் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கான். போன் இல்லனா ஒரு வேலையும் ஓடாதல. அக்கா, இப்ப என்னக்கா பண்ணலாம்? இபி ஆபீஸ் போய் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் போய் புஷ்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலாமா? ஆமா, முதல்ல அததான் செய்யணும். அப்போதான் நாம இந்த மெஸ்ஸ நடத்த முடியும். அந்த ஆள் இங்க இருந்து போறப்போ என்ன சொன்னார்னு நீங்களாம் மறந்துட்டீங்களா? அவரோட பொண்ணுங்கிறது உண்மைன்னா
பணத்தை செட்டில் பண்ணாம மெஸ்ஸ நடத்த கூடாதுன்னு திமிரா சொல்லிட்டு போனார்ல, அந்த பணத்தை அவர் மூஞ்சில விட்டு எறிஞ்சாதான் நாம இந்த மெஸ்ஸ நடத்தணும். மெஸ் நடத்தாம எப்படி நாம பணத்தை கொடுக்க முடியும்? முடியுமா? நாம நினைச்சா முடியும். இந்த மெஸ்ஸ நடத்தாம பணத்தை கொடுத்துருங்கன்னு சவாலா சொல்லிட்டு போனாங்கல்ல, இந்த மெஸ்ஸ நிறுத்தாமலேயே அவங்க கேட்ட பணத்தை செட்டில் பண்ண முடியும். அதுதான் நான் எப்படின்னு உன்கிட்ட கேக்குறேன். அம்மா, அந்த மெஸ்ஸ தானே அவங்க நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஹே, சூப்பர் ஐடியா. நம்ம அப்படியே செஞ்சிருவோம். ஆமாக்கா, நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம மெஸ்ஸ அடிச்சு நொறுக்குனா நம்மளால வியாபாரம் பண்ண முடியாதுன்னு அவங்க நினைச்சிட்டாங்க. அவங்கள நல்லா நோஸ் கட் பண்ற மாதிரி நாம வெளியில போய் வியாபாரம் பண்றோம்க்கா. நாம ஜெயிச்சு காட்டுறோம். கண்டிப்பா ஜெயிப்போம். யமுனாக்கா, அம்மா சமையல் கைப்பக்குவோம் நம்ம ரோட் சைடு கடை போட்டா கூட நல்லா வியாபாரமாகும். சக்தி, ரோட்ல போய் விக்க சொல்றியா? ஆமாம்மா, இவ்வளவு நாளும் கஸ்டமர்ஸ் எல்லாருமே நம்ம கடையை தேடி வந்து சாப்பிட்டுட்டு போறாங்க. இப்போ நாம அவங்கள தேடி போறோம். அவ்வளவுதாம்மா வித்தியாசம். சூப்பர்க்கா.